என்னே 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 ஏ நெட்டமாரி பார்த்துட்டு முடிச்சுட்டே எனக்கு எதுக்கு கூப்பிடா? மைனி எப்படி கூப்பிடுது? சார்னி கூடவா அத்தானி கூடவா? இவ்வளோ நாள் எங்கள் அண்ணனை எப்படி கூப்பிட்டு மறந்து போச்சோ? அது மச்சான் தான் கூப்பிடுவேன், ராணிக்காவுக்கு பிடிக்காது. முறை சொல்லியே கூப்பிடு, சாரு மாதிரிலாம் கூப்பிட்டா மரியாதை குறைச்சலா இருக்கும். சரி மைனி. மச்சான் மச்சான் மச்சான். நீங்களா? ஏய் நெட்டமாரி, என் வீட்டுக்குள்ள வந்து நின்றுட்டு என்ன மச்சான் மச்சானி கூப்பிட்டு இருக்கா? உனக்கு இங்க யார் மச்சான்? மைனி என் அண்ணன் அவளுக்கு மச்சான் தானே, அவளும் சொந்தக்காரி தானே, அதனால தான் அப்படி கூப்பிட்டு இருக்கா. அவளெல்லாம் ஏசாதுங்க. சொந்தக்காரி இவளுக்கெல்லாம் என் வீட்டுக்கு வேலைக்காரியா இருக்க கூட தகுதி கிடையாது. ஓ வீட்டு வேலைக்காரி இங்க வந்து சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கா. மைனி இப்படிலாம் அவளை நீங்க பேசுற வேலை வச்சுக்கிடாதுங்க. அவ என் நாத்தனார். நீங்க வேணா உங்க நாத்தனாரை மதிக்காம இருப்பீங்க, வீட்டுக்குள்ள வந்தாலே எதுக்கு வந்தான்னு கேப்பீங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. என் நாத்தனாரை என் கூடவே வச்சிருக்கேன். அவளுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம்னு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க உங்க நாத்தனார்ட்ட சொத்தை பிடிங்கிட்டு நடு ரோட்ல விட்ட மாதிரி எனக்குலாம் விட தெரியாது. ஏய் சரோஜா, யார் வீட்டுக்குள்ள வந்து யாரை பத்தி நீ பேசிட்டு இருக்கா? நான் யாரை பத்தியும் பேசுறதுக்கு வரல. வந்தோடனே நீங்க பேசுற பேச்சு சரியில்லை மைனி, அதனால தான் நான் பேச வேண்டியதாயிட்டு. இப்போ எதுக்காக என் வீட்டுக்குள்ள வந்துருக்கா? இதான் இப்படிதான் நீங்க கேப்பீன்னு எனக்கு தெரியும். வீட்டுக்கு வந்தா வாணி கேட்க உங்களுக்கு தெரியாது. என் மகனுக்கு நிச்சயம், அதுக்கு தான் பத்திரிக்கை தந்துட்டு போலான்னு வந்திருக்கேன். எங்க அண்ணனை இங்க கூப்பிடுங்க, எங்க அண்ணன்ட்ட தான் பத்திரிக்கை கொடுக்கணும். ஆனா ஊனா ஃபங்க்ஷன் பத்திரிக்கை தூக்கிட்டு வந்துரு. இப்போதான் பால் காய்ப்புன்னு கூப்பிட்டா, அப்புறம் பொண்ணு பார்க்க போறேன்னு கூப்பிட்டா, இப்போ நிச்சயம் பத்திரிக்கை தூக்கிட்டு வந்திருக்கா. ஏன் மைனி, என் மகனுக்கு நான் நிச்சயம் பண்ணக்கூடாது, அதுக்கு பத்திரிக்கை அடிக்க கூடாதோ? இதெல்லாம் இருந்தாப்புல வந்த பவுரு. இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தான்னு நினைச்சு பாரு. எல்லாத்துக்கும் பத்திரிக்கை அடிச்சு விழா கொண்டாடிக்கிட்டு இருப்பா. பாருங்க மைனி, எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னு நினைச்சு பாருங்க. அதுக்கு பிறகு என்ன பேசலாம். நான் கஷ்டப்பட்டேன், நான் இல்லைன்னு சொல்லல. இப்போ நல்லா இருக்கேன், என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால எல்லாத்தையும் நான் விசேஷமா தான் கொண்டாடுவேன். நீங்க வருத்தப்படுறீங்கக்காக என் கூட பிறந்தவனை கழிச்சு வைக்க முடியாது. மைனி இது வருத்தம் இல்ல, பொறாமையின் வெளிப்பாடு. ஏய், யாருக்கு யாரை பார்த்து பொறாம? நேத்து பணக்காரியானவளை பார்த்துலாம் எனக்கு பொறாம கிடையாது. ரொம்ப பேசிட்டு இருக்காத, வாயை உடைச்சிருவேன். மைனி எதுக்கு இப்படி பேசுறீ? அவளை நீங்க பேசினா அவளை பேசதான் செய்வா. ஆமா பேசுவா, இவ எனக்கு சரி சமமா. நான் எங்க இவ எங்க? நான் கோடீஸ்வரி, இவ ஒண்ணுமே இல்லாதவ வேலைக்காரி. ஏன் முன்னாடி ஏன் நேர்க்குன்னு பேசிட்டு இருக்கா? யார்கிட்டயும் பேசுறதுக்கு கோடீஸ்வரியா இருக்கன்னு அவசியம் கிடையாது. மனுஷியா இருந்தா பேசலாம், அவளும் மனுஷிதான். அவ அப்ப கூட உங்ககிட்ட பேசல, என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தா. உங்களுக்கு பிடிக்கலனா காதுல கேட்காதுங்க. எங்க அண்ணனை இங்க வர சொல்லுங்க. அவர் உள்ள வேலையா இருக்காரு, இப்ப வர முடியாது. பத்திரிக்கையை அந்த சோபால வச்சுட்டு போ. ராணிக்கா, மச்சானுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கிய? பாத்திரம் விளக்குற வேலையா, துணி துவைக்க வேலையா? ஏய் சி, வாய் முடு. இல்லக்கா, நீங்க பெரிய கோடீஸ்வரி, வீட்டுல வேலைக்கெல்லாம் ஆள் வச்சிருப்பிய. அதையும் தாண்டி எங்க மச்சான் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கவன என்ன வேலை பார்த்துட்டு இருக்கவன்? அதான் கேட்டேன், தெரிஞ்சுக்கலாமே. நீ அதானே, உன் தகுதிக்கெல்லாம் இப்படிதான் தோணும். அவரு பிசினஸ் மேன். இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? மைனி நீங்க அவளை திரும்ப திரும்ப அவமானப்படுத்திட்டே இருக்கிய. உன் வேலைக்காரி உன் அண்ணனை கேவலப்படுத்திட்டு இருக்கா, அது மட்டும் உனக்கு புரியலையோ? அவ மச்சாங்க முறையில விளையாட்டா பேசுனா, எப்பவுமே அண்ணிட்ட அப்படிதான் பேசுவா. என்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி பேச்சே வச்சுக்கிட கூட சொல்லி வை. தங்கச்சி சரோஜா, வாமா, எப்படி இருக்கா? வந்து உட்காருமா. இருக்கட்டனே, பரவாயில்ல. நான் என் மகன் நிச்சயத்துக்கு பத்திரிக்கை தந்துட்டு போலான்னு தான் வந்தேனே. அப்படியாம்மா, நிச்சயத்துக்கு பத்திரிக்கை எல்லாம் அடிச்சிருக்கியா? பரவாயில்லையே, நாங்க கூட அடிக்கலையே. நான் அடிக்கலான்னு தான் சொன்னேன், நீங்க தான் வேண்டாம். நீ அதான் ராணி, நம்ம பத்திரிக்கை எல்லாம் அடிக்கலல்ல, என் தங்கச்சி பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்திருக்கா பாரு, அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். பத்திரிக்கை வாங்கிட்டு அனுப்பி விடுங்க சீக்கிரம். ஏன் ராணி இப்படி பேசுற? என் தங்கச்சியே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா. நீ போய் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. என் தங்கச்சி இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தான் போவா. ஏனே வேண்டானே, சாப்பிட்டு தான் வந்தேன். பரவாயில்லம்மா, காப்பியாவது குடியா? இல்லனே இருக்கட்டும், நான் காப்பிலாம் இப்ப குடிக்கல. இந்தானே பத்திரிக்கை வாங்கிக்க. நிச்சயத்துக்கு எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்கண்ணே. நாங்க இல்லாமலையா? ஆளா வந்துருவோம்மா, கவலைப்படாத. ஏனே செனியும் கூட்டிட்டு வானே. என் மருமவன் என் தங்கச்சியை கூட்டிட்டு வர சொல்லி சொல்லிட்டு வாங்க தேன்னு சொல்லிவிட்டானே. அவ கல்யாணம் முடிஞ்சு வெளிநாட்டு போறாளாம்ல, அதனால அக்கா கூட கொஞ்ச நேரமாதிரி இருக்கட்டானே, கூட்டிட்டு வா. சரிம்மா சரோஜா. ஆமா, நிச்சயத்துக்கு எல்லாரும் வருவாவ. மைனி அனு ஆசைப்படியா மைனி? எனக்கும் ஆசை இருக்கும்ல, கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க மைனி. மண்டபம் தானே, அங்க என்ன 2 மணி நேரம் தங்கவா போற, வந்துட்டு வர போறிய? ஏனே கூட்டிட்டு வானே அனு சொல்லிவிட்டா. சரிம்மா, கூட்டிட்டு வரேன். சரிண்ணே, அப்ப நான் கிளம்பிய போயிட்டு வரேன். எல்லாரும் கண்டிப்பா நிச்சயத்துக்கு வந்துருங்க மைனி, கண்டிப்பா வந்துருங்க. சரிம்மா சரோஜா, காப்பி குடிச்சிட்டு மெதுவா போலாம். இல்லனே பரவாயில்ல, இருக்கட்டும், நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா. ஏங்க என்ன ராணி? சீனி கூட்டிட்டு வரேன்னு சொல்றீங்களா? அறிவு இருக்கா ஏதாவது உங்களுக்கு? ஏன் ராணி? அவளுக்கும் நிச்சயம் ஒருத்தன் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போற பிள்ளை. பூ வச்சாச்சு, சும்மா அங்கங்க கூட்டிட்டு தெரிய முடியாது.
எதுக்காக அவ கேட்டோன்னு இப்படி வாக்கு கொடுக்குறிய? ராணி நம்ம பிள்ளை அனுதான் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கா. நம்ம பிள்ளை அவ யாரு நம்மளுக்கு? நம்ம மூஞ்சில கறிய பூசிட்டு ஓடி போனவ. அவளெல்லாம் பிள்ளைன்னு சொல்லாதங்க. ராணி நீ எதுக்கு இப்படி பேசுறா? அப்படிதான் பேசுவேன். அவ சொல்லி விட்டதுக்காகலாம் ஜெனி அங்க கூட்டிட்டு போக முடியாது. நிச்சயத்துக்கு போனே ஆசை இருந்தனா நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. இல்லனா யாருமே போக வேண்டாம், வீட்டுல இருங்க. கல்யாணத்துக்கு மட்டும் நீங்க போயிட்டு வாங்க போதும். ராணி எதுக்கு இப்படி பேசுறா? அவ நம்ம வீட்டு நிச்சயத்துக்கு வர வேண்டாமோ? எதுக்கு வரணும்? நான் அவளை கூப்பிட்டேனும். நான் கூப்பிடுவேன் ராணி. என் தங்கச்சி நிச்சயத்துக்கு வராம எப்படி? நம்ம பிள்ளை வராம மாப்பிள்ளை வராம எப்படி? இப்படி எல்லாம் பேசாத. நம்ம 2 பேரும் தான் போய் நேர்ல கூப்பிடணும். இங்க பாருங்க, அந்த சரோஜா வீட்டுக்குலாம் என்னால வர முடியாது. நிச்சயத்துக்கு வரல, அவளை கூப்பிடக்கும் நான் வரல. நான் கூப்பிடலங்கக்காக அவ வராம இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி எல்லாம் பேசாத ராணி. நாளைக்கு நமக்கு யாருமே இருக்க மாட்டாவ. அது உங்க நினப்பு. நான் நினைச்சா எவ்வளவு விஐபி வேணாலும் கூப்பிடுவேன். பத்திரிக்கையை கொண்டு போய் ஒழிச்சு வைங்க. ஜெனிகிட்ட போய் இந்த நிச்சயத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது. அவளை அங்க கூட்டிகிட்டு போக கூடாது. அதனால நீங்க அவட்ட சொல்லவும் வேண்டாம். ராணி நான் சொல்லனாலும் அனு போன் போட்டு பேசுவா. பாரு என் தங்கச்சிக்கிட்டே சொல்லி விட்டுருக்கா. அவ ஓடி போனாலும் நம்ம நிம்மதியை கெடுத்துக்கிட்டு தான் இருக்கா. ஓடி போனவ அவளுக்கு என்ன உரிமை இருக்கு என் பிள்ளை கூடக்கு? அவ கூப்பிட்டாங்கலாம் கூட்டிட்டு போக முடியாது. ராணி நீ இதே மாதிரிதான் அணுவையும் உள்ளேயே வச்சிருந்தா. பூட்டி பூட்டி வச்சு வச்சு அந்த பிள்ளைக்கு வெறுத்தே போச்சு. அவளுக்கு இங்க இருந்து போனா போதும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா. இவளையும் அதே மாதிரி மாத்திராத ராணி. உன் செய்கை எல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. கூட பிறந்தவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றா. அப்புறம் அந்த மாப்பிள்ளை கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்றா. பிள்ளை யார் கூட தான் பேசுவா சொல்லு? 4 செவத்துக்குள்ளேயே எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துருக்க முடியும்? முன்னாலேயாவது காலேஜுக்கு போயிட்டு இருந்தா அவளுக்கு போர் அடிக்காது. இப்போ படிப்பும் முடிஞ்சிட்டு வீட்டுக்குள்ளேயே எவ்வளவு நேரம் தான் அவ இருப்பா? நீ பண்றது எதுவுமே சரியில்லை ராணி. கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவ புருஷனோட வெளிநாட்டுக்கு தான் போறா. அங்க போய் எங்க வேணாலும் போட்டோம், என்ன வேணாலும் சுத்தட்டும். நான் என்ன கேட்கவா போறேன்? அதுக்கு பிறகு அவ பாடு, அவ புருஷன் பாடு. இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் இவ இப்படிதான் இருக்கணும். இப்படி இருக்கதான் நல்லது. நீங்க எதுவும் எனக்கு சொல்லித்தர தேவையில்ல. எனக்கு எப்படி பிள்ளை வளர்க்கணும்னு நல்லாவே தெரியும். உங்க தங்கச்சி கூப்பிட்டாங்கலாம் போக கூடாது. சித்தி சித்தி ஹத்தை 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 மைனி வந்திருக்கா. குடு குடுன்னு ஓடி வாங்க. சாரஜா மாமா வா. என்னம்மா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கா? உள்ள வந்து உட்காரு. சித்தி மீன் குழம்பு வச்சிருக்கேன், ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போ. இருக்கட்டும் சித்தி, பரவாயில்ல. நான் வீட்ல சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். என் மகனுக்கு நிச்சயம்ல, அதான் பத்திரிக்கை தந்துட்டு போறதுக்காக வந்தேன் சித்தி. அப்படியேம்மா, நிச்சயத்துக்கு பத்திரிக்கை எல்லாம் அடிச்சிருக்கீங்களோ? அக்கா என்கிட்ட சொல்லவே இல்லையே. எங்க அம்மைக்கு தெரியாது சித்தி, இன்னைக்கு தான் தெரியும். இன்னைக்கு பார்த்தா சொல்லுவா. பத்திரிக்கை வந்தோடனே நான் பாட்டுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாமேன்னு கிளம்பி வந்துட்டேன். அப்படியேம்மா, ரொம்ப சந்தோஷம். ஹத்தை வந்தவங்களுக்கு காஃபி டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடையாதா? உனக்கு எதுக்கு இப்படி பியாதி இருக்குது? இது வா வீடு தானே, போய் போட்டோ எடுத்துட்டு வந்து அவளுக்கும் கொடுத்துட்டு நீயும் குடி. நான் எடுத்துட்டு வந்தேன்னு வாய வளர்த்துட்டு நிக்கிறியோ? ஹத்தை நான் இப்ப வேலை விஷயமா உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ நீங்க தான் என்னைய சேர்த்து கவனிக்கணும். ஆமா, இப்படிதானே அன்னைக்கு ரோபன் சொல்லிட்டு பேசுன. அட பியாதி இருப்பா, நீ தான் அன்னைக்கு பேசுனதோ? இல்ல அது ரோபோ, இது நான். அப்படியே சாயங்காலம் வேலை முடிஞ்சு வா. நாக்கிலே சூடு வச்சு விடு. சித்தி அவ விளையாட்டுக்கு பேசுவா, நீங்க பத்திரிக்கை வாங்கிடுங்க. நிச்சயத்துக்கு எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க சித்தி. இது நம்ம வீட்டு நிச்சயதார்த்தம். சரிம்மா, எல்லாரும் வந்துறியா? இருமா, சித்தி காபி போட்டு எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும் சித்தி, பரவாயில்ல. நான் வீடு வீட்டா காபி குடிச்சிருந்தேன்னா இதுக்கே யாரும் சரியா போயிடும். நானே நம்ம ஊர் முழுக்க இன்னைக்கு பத்திரிக்கை கொடுத்துடலான்னு இருக்கேன். போயிட்டு வரேன் சித்தி, இன்னொரு நாள் குடிக்கேன். சரிம்மா. என் மாமா சிலுப்பாலுக்கு ஒரு பத்திரிக்கை கொடுத்துருமா, அவ இங்க இல்ல. தெரியும் சித்தி, கொடுத்துறேன். போயிட்டு வரேன் சித்தி. சரிம்மா, போயிட்டு வா. ஹத்தை நான் எங்க மைனி கூட பேச்சுவாரு. நான் வரும்போது நீங்க கொத்துக்கறி பிரியாணியும் கொத்தவரங்க பொரியலும் பண்ணி வைங்க. என்னது கொத்துக்கறி பிரியாணியும் கொத்தவரங்க பொரியலுமா? ஏஷ் ஹத்தை போய். இங்கயாவது இவ சொல்லிட்டு போறது பொருத்தமா இருக்கா? கொத்துக்கறி பிரியாணி கொத்தவரங்க பொரியலாம். நான் இது வரைக்கும் இது கேள்விப்பட்டதே இல்லை. ஆச்சி கொட்டியதுக்கு ஒருத்தி இருந்தா போதும். விதவிதமா திங்கிறதுக்கு லிஸ்ட் போடுவாங்க, லிஸ்ட். சிலுப்பா சிலுப்பா, வாங்க சரோஜாக்கா வாங்க. எவ்வளவு பெரிய ஆள் நீங்க, என் வீட்டை தேடி வந்திருக்கிய. சிலுப்பா எவ்வளவு பெரிய ஆளானா என்ன? நம்மளும் பழகின பழக்கம் இல்லைன்னா பேரும். நான் எப்போ ஒரே மாதிரி தான் இருக்கேன். என் மகனுக்கு நிச்சயம் வச்சிருக்கேன், அதுக்கு பத்திரிக்கை எடுத்துட்டு வந்தேன். அப்படியேக்கா? ஆமா சிலுப்பா, இந்த வாங்கிக்க. நீனும் புருஷனும் பிள்ளையும் நிச்சயத்துக்கு வந்துருங்க. சரிக்கா. சரோஜா
வித்தியாசமா இருக்கிய மைனி, அப்படியே கடைக்கு முன்னாடி வைக்கிற பொம்மை மாதிரியே இருக்கியே. ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ். குடிக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குமா? கூலிங்கா இருந்தா எடுத்துட்டு வா. கூலிங்கவா? கிணத்து தண்ணி தான் இருக்கு மைனி, தரட்டுமா? நான் கிணத்து தண்ணி வாய்க்க தண்ணி எல்லாம் குடிக்கிறது இல்ல, ஒன்லி மினரல் வாட்டர். அதுக்கு எங்க நான் போவேன், நானே கிணத்து தண்ணியை தான் குடிச்சிட்டு கிடக்கேன். அப்படின்னா ஓகே, பாய். மீண்டும் சந்திப்போம் நிச்சயத்தில். மைனி வர வர ஸ்டைலா தான் மாறிக்கிட்டே இருக்காவ. பெரிய இடத்துல வேலை பார்க்காவெல்லாம் சம்பளமும் நிறைய கிடைக்கும் போல. நான் தான் அந்த ராசாட்டி பொம்பளை வீட்டுல போய் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு கிடக்கேன். இவிய நல்லா தப்பிச்சிட்டாவளே. நம்மளும் எப்படியாவது சரோஜாக்கா வீட்லயே வேலைக்கு சேர்ந்துடணும். அப்பதான் மைனிய மாதிரி ஸ்டைலா கண்ணாடி போட்டுட்டு சுத்த முடியும். யாரு? உள்ள வாங்க. நீங்களா? ஹோய் முக்காடு ஆண்டி, நாங்க உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? முக்காடு ஆண்டியா? யார் யாருக்குடி ஆண்டி? ஒழுங்கு மரியாதை மேடம்னு கூப்பிட்டு பழகு. ஓகே முக்காடு மேடம். ஏய், என்ன எனக்கு பட்ட பேர் வைக்கிறியோ? அவ்வளவுதான் உனக்கு. இங்க பாருங்க, நான் தான் உங்க வீட்டுக்கு அவளை என் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்லி. அவளை கொஞ்சம் நாக்கு அடக்கி பேச சொல்லு. முக்காடுக்கு கேடுங்க. நீங்க எதுக்கு அப்படி கூப்பிட்டாச்சுன்னா திரும்பி பாக்குறிய பதில் சொல்றியே? என் பேர் அது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு இருக்க வேண்டியதானே? அவளை கூட போவா. நீங்க திரும்ப திரும்ப அவளை ஒரு மாதிரியா பேசுறிய, அவளும் பேசுறா. நீ எதுக்கு வந்திருக்கா? என் மகனுக்கு நிச்சயம் வச்சிருக்கேன், அதுக்கு பத்திரிக்கை தரதான் வந்திருக்கேன். என்னது, நிச்சயத்துக்கு பத்திரிக்கையா? ரொம்ப அழகா அதிசயமா தான் இருக்கு. நானும் தான் என் மகனுக்கு நிச்சயம் வச்சிருக்கேன். இந்த மாதிரி பத்திரிக்கை அடிச்சிட்டு தூக்கிட்டா தெரியும். அது உங்க இஷ்டம், அடிச்சது ஏன் இஷ்டம். நான் பத்திரிக்கை அடிப்பேன், பல்லாக்கில வச்சு கூட்டிட்டு போய். நான் உங்ககிட்ட வந்து கருத்து கேட்கலையே. நீங்க எங்க அண்ணன் வீட்டுக்கு சம்மந்தியாக போறீங்களேன்னு தான் பத்திரிக்கை எடுத்துட்டு வந்திருக்கேன். நானும் அதனாலதான் சிலதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கேன். இல்லன்னா சில பேரெல்லாம் என் வீட்டு வாசல்ல சேர்க்க மாட்டேன். சரி சரி, பத்திரிக்கை வாங்கிடுங்க, நான் வீட்டு வாசல்ல கூட நிக்க மாட்டேன். என் மகன் நிச்சயம் பிரமாண்டமா நடக்கும், குடும்பத்தோட வந்துருங்க. வருவேன் வருவேன், சம்மந்திக்காக வருவேன். சரி, நான் வாரேன். தேங்க்யூ முக்காடு ஆண்டி, பாய். ஏய், நாக்கு எடுத்து வச்சு அறுத்துருவேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், உங்க நாக்கு ரொம்ப வலிக்க போகுது. உங்க குரல் ரொம்ப இனிமையா இருக்கு, அதை கேட்டுறாங்க முக்காடு ஆண்டி. பியாதி எடுப்பா, இவளை என் வீட்டுக்கு வர சொல்லி நான் அழைச்சனாக்கோ. வந்தது இல்லாம முக்கோட ஆண்டின்னு அவ சொல்லியா? இவ திமிர எடுத்து பேசிட்டு போற. இந்த சரோஜா கொஞ்சம் பணம் காசு வரதுக்கு முன்னாடியே ரொம்ப தான் ஆடுவா. இப்பதான் இவ்வளவு பணம் வந்துட்டுல, ரொம்ப ஆட்டம் போட்டு தெரியா. மாமேங்கார நிச்சயத்துக்கு பத்திரிக்கை அடிச்சாலும் பத்திரிக்கை எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. யார் இந்த வேலையை பாப்பா? நிச்சயத்துக்குள்ள யாராவது பத்திரிக்கை அடிப்பாங்களோ? நானும் பணக்காரி, அந்த ராணியும் பணக்காரி. நாங்களே எங்க பிள்ளைகள் நிச்சயத்துக்கு பத்திரிக்கை அடிக்கல. கல்யாணத்துக்கு அடிச்சுக்கிடலான்னு அமைதியா இருக்கும். நேத்து பெஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலாய்வா. புது பணக்காரி, ரொம்ப ஆட்டம் போட்டு தெரியா. வீட்டுக்குள்ளேயே லிஃப்ட் வச்சு கட்டியிருக்கால, அதனால இவ்வளவு திமிரு. பச்சை கடியண்டி ஒண்ணிய. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என் கையில நீங்களும் எல்லாம் மாட்டாமலே போயிருவிய. முதல்ல அந்த ராணிக்கு நான் சம்மந்தி ஆகிடி. அதுக்கு பிறகு எல்லார் கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டி மவனையும் மருமவளையும் பல்லா